ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்நேகிதியே. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ரொம்பவே அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்த என்னுடைய டயட் ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் எதுவும் இல்லைங்க. நம்மளுடைய பெரியவங்க வந்து அந்த காலத்தில் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது தான். சத்து மாவு கஞ்சி தான் நான் டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்குவேன். ஸோ அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் பார்த்துடலாம். கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, வரகரிசி, தினை, சாமை, சிவப்பரிசி, சம்பா கோதுமை, கருப்பு உளுந்து, பார்லி, சோயா பீன்ஸ், கொள்ளு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, காராமணி, பாசிப்பயறு, காய்ந்த பட்டாணி, வெள்ளை சோளம், மக்காச்சோளம், வெள்ளை எள், ஜவ்வரிசி, இது எல்லாமே வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் இது எல்லாமும் வந்து நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் மட்டும் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கோங்க, ஒரு வாசனைக்காக தான். இது எல்லாமே வந்து நாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து ஒரே அளவில் இருக்கக்கூடிய தானியங்களாக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரியாக போட்டு வறுத்துக்கலாம். எல்லாமே 1/4 கிலோ அளவு நான் எடுத்துருக்கிறது வந்து நான் டெய்லியுமே இதை கஞ்சி வச்சு குடிப்பேன். அதனால் வந்து எனக்கு இது ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வந்து வருன்றதுனால நான் வச்சு 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அக்கேஷ்னலாக தான் எடுப்பீங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுப்பீங்க, இல்லை வீட்டில் மெம்பர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவு கூட எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா தானியங்களுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சிலர் வந்து ஒரு இதை கூடவும் ஒரு இதை குறையவும் அப்படி போட்டு எடுப்பாங்க. நான் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. எதுவுமே வந்து ஆயில் விடணுன்றது கிடையாது. ஸோ எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் இதனுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். நம்ம குழந்தைங்களுக்கு கூட மார்னிங் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அவங்களோட சாப்பிட்றதுக்கு போராட வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் இந்த மாதிரி சத்து மாவில் நம்ம கஞ்சி வச்சு கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளும் வந்து திருப்தியாக இருக்கலாம். குழந்தைங்க ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மக்காச்சோளம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பொரிஞ்ச அந்த பாப்கார்ன் வெளியில் வர்றது பார்க்க முடியும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ எல்லா தானியங்களையும் வறுத்து முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த பேனோட ஹீட்லேயே வந்துட்டு நான் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுப்பு நான் ஆன் பண்ணலை. அந்த சூட்லேயே ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இது எல்லாமே வறுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு
மொத்தமாக வந்து அதை பரப்பி ஆற விட்டுடுங்க. ஸோ சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீர் விட்டுடும். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்ல இந்த மாதிரி ஒரு மாவாக கொண்டு வந்து நல்லா அதையும் ஆற விட்டுடுங்க. நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெய்லி யூசேஜ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சத்து மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டுட வேண்டாம், சும்மா ஒரு டேஸ்ட்டை என்ரிச் பண்ணி கொடுக்கறதுக்காக தான். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வெல்லம் தேவைப்படாது, இனிப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு மட்டும் சேர்த்து கூட நீங்கள் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுற அந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வெயிட் லாஸ்க்காக நான் வந்து டெய்லி இது குடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வெயிட் லாஸ்க்காக ஆட் பண்ணுற மெயினான இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த பவுடரில் தான் ஆட் ஆகிருக்குது. இது வந்து நமக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்புல உள்ள தேவையில்லாத சதைகளையோ நீரையோ வந்து அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ், இது 3மே நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து இதையும் வறுத்து தனியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வெயிட் லாஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதையும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இந்த பவுடர்ஸை. ஸோ இப்போ இதையும் வந்து அந்த மிக்ஸோட நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடுப்பில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து இது டக்குன்னு அந்த மாவெல்லாம் அடியில் செட்டில் ஆகி தீஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இது குக் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் டைமே 5 மினிட்ஸ் தான் ஆகும். பட் அந்த 5 மினிட்ஸும் வந்து நீங்கள் வெளியில் போயிடக்கூடாது எங்கேயும். அது கூட இருந்து நீங்கள் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா தான் அடிப்பிடிக்காமல் நல்ல ஃப்ளேவரோட நமக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வெறும் வந்து கஞ்சி தான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் டக்குன்னு அதில் தோசை செய்யலாம். அதுலேயே வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு அடை மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட வெல்லம் பாகு சேர்த்து அதை நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி வேக வச்சு கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட இந்த கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரையிலும் டேக் கேர் அண்ட் பை பாய்.